எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு திருவண்ணாமலையில். அது என்னங்கிறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 18 வயசு பையன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதாவது crocodile அட்டாக் பண்ணி இறந்துட்டான். இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா தென்பெண்ணை ரிவர், அதாவது சாத்தனூர் டேம் கிட்ட இது நடந்திருக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில். அதாவது இந்த சண்டே அன்னைக்கு அது நடந்திருக்கு. பையன் பேர் என்னென்னா முனீஸ்வரன் சொல்லிட்டு பெரி அப்படிங்கிற திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கான். என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து குளிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன், அதாவது அந்த இது பாத்திங்லாம் பண்ணி விடுவாங்கள்ல கேட்டிலுக்கு, அந்த மாட்டு இதெல்லாம் அதான் கூட்டிகிட்டு போய் அந்த ரிவரில் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், வாஷ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த டைமில் என்ன பண்ணியிருக்குன்னா crocodile சடனாக வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அட்டாக் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகாமல் என்ன இழுத்துட்டு போயிடுச்சு அவனை தண்ணிக்குள்ளே. அவன் பயங்கரமாக வந்து கத்தியிருக்கான் ஹெல்ப்புக்காக. மக்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பண்ண முயற்சி இன்னும் பலன் அளிக்கலை, வீணாக தான் போச்சு. அவனோட பாடி வந்து மீட்கப்பட்டது. அப்புறமா வந்து அவங்க ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்திருக்கு. திருவண்ணாமலை போலீஸும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸும் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு அந்த விசிட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து என்கொயரியும் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. லோக்கலில் அங்கே இருக்கிற வில்லேஜஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ்கிட்டையும் அந்த அத்தாரிட்டிஸ் கிட்டலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் நாங்கள் crocodile வந்து பார்த்துருக்கோம் அப்பப்போ அந்த டேம் கிட்ட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அது யாரையும் வந்து அட்டாக் பண்ணது கிடையாதுங்க பீப்புளை இது வரைக்கும், பாஸ்ட் வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, வில்லேஜஸ் கிட்ட வந்து காஷியஸாக இருங்க, அதாவது எச்சரிக்கையாக இருங்க தண்ணியில் இறங்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து crocodiles வந்து காமனாக இருக்குது இந்த சாத்தனூர் டேம் இருக்கிறனால அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே ஒரு crocodile ஃபார்மே இருக்குது இந்த பக்கத்துலேயே, அந்த டேமுக்கு பக்கத்துலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த பக்கத்துலேயே இருக்கிறதுனால அது வந்து தப்பிச்சு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஆங்கிலையும் பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி வந்து நம்மளுக்கு திருச்சியில் வந்து காவிரி ரிவர் அந்த ஏரியாவில் கூட crocodiles எல்லாம் இருக்குது. நம்ம போகும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த பையன் வந்து அந்த கேட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி நியூஸே இல்லை. ஏன்னா வந்து இவனை இழுத்துட்டு போயிட்டனால வந்து அதுங்கெல்லாம் தப்பிச்சு ஓடிச்சா, இல்லாட்டா அதுகளில் ஏதாவது அட்டாக் பண்ணிச்சா என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் தெரியல. அதனால் வந்து நம்ம வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு என்றைக்குமே அலர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு போகணும். உள்ளே தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போய் கடித்து குதறி அது விட்டுருச்சு. அது என்ன சாப்பாடு இல்லை அப்படிங்கும்போது சாப்பிடக்கூட வாய்ப்புகள் இருக்குது, மேனேட்டராக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அந்த இறந்த அந்த பையனோட ஆத்மா தாண்டிடும்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.